வெல்கம் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னோட பேர் சுபா. நான் யூஎஸில் இருக்கேன். இந்த வீடியோ லாஸ்ட் டைம் நான் இந்தியா போயிருந்தப்போ எடுத்த வீடியோ. இந்த மலையோட பேர் வந்து குடுமியான் மலை. இதை பற்றின வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த குடுமியான் மலையை வந்து குடவர கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற சிவன் வந்து குடுமி வச்சிருக்கிறதுனால இதை வந்து குடுமியான் மலைன்னு சொல்லுவாங்க. 7ஆம் நூற்றாண்டில் அந்த மலையை வந்து கொடைஞ்சு சிவலிங்கம் உருவாக்கி ஃபஸ்ட்டு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த முன்னாடி நம்ம பார்க்குற கோவில்லாம் 7th செஞ்சுவரிலேருந்து 15th செஞ்சுவரி வரைக்குமே வந்து அதை வந்து டெவலப் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஆக்சுவலாக அந்த கோவிலை கட்டினது பல்லவர்கள். அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நடுவில் அந்த ஆட்சி மாறி மாறி வந்து நாயக்கர் வரைக்குமே இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. எங்கள் கிராமத்துலேருந்து ஒரு 45 minutes ட்ராவல் தான். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டதும் சரி பார்த்ததும். என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த கோவிலை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். ஆனால் அவங்களும் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது அந்த கோவில் வந்து யாருமே இல்லை, ஆனால் சிவன் மட்டும் நமக்காக காத்திருந்தார். அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா வந்து நல்ல சிவனை பார்த்து கும்பிடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. கூட்டமே யாருமே இல்லை, சொல்லப்போனால் கூட்டன்றதோட யாருமே இல்லை. ரொம்ப அழகான கோவில், ஆனால் யாருமே பார்க்காம அந்த கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து அவ்வளோ பண்ணாமல் இருக்குது. ஸோ இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து 1000 கால் மண்டபம் இருந்தது அங்கே. அந்த 1000 கால் மண்டபம் பயங்கர பிரம்மாண்டம். நம்ம உள்ளே என்ட்ரானோன்னே நிறைய சிற்பங்கள் இருக்கும். இங்கே இருக்கிற சிற்பங்கள் ஒன்றுமே ரொம்ப யூனிக்கான சிற்பமாக இருந்துச்சு. ரதி தேவி, அதுக்கப்புறம் வந்து சிவன் பார்வதி வந்து டான்ஸ் ஆடுற அந்த போட்டி போட்டு டான்ஸ் ஆடுவாங்களா அது, அதுக்கப்புறம் விஷ்ணுவும் சிவனும் வந்து அவதாரம் எடுத்த வந்து சங்கர நாராயணன்ற அந்த சிலை, அப்புறம் மோகினி அவதாரத்தில் வந்து அந்த சிலை, அதுக்கப்புறம் வந்து அக்னி வீரபத்மர், அகோர வீரபத்மர், ராவணா, நரசிம்மா, அந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் வந்து அங்கே இருந்தது. இதில் என்னன்னா வந்து அடுத்தடுத்து படையெடுத்து வந்ததில் வந்து இந்த அழகான சிற்பங்கள் எல்லாம் கரெக்டாக மூக்கு இல்லைன்னா கை, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி நிறைய சிற்பங்கள் வந்து மூக்கை வந்து உடைச்சிருந்தாங்க, கையுமே உடைச்சிருந்தது. ஆனால் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒன்று ரொம்ப யுனிக்காக இருந்துச்சு. இதை வந்து நல்லா ஒரு நீட்டாக வந்து அதை பராமரித்து பார்க்கும்போது அதோட அழகு தெரியும். அதே மாதிரி அந்த பில்டிங்கோட அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது பழமையான ஒரு மாமரத்தில் இவ்வளோ பெருசாக நான் பார்த்தது அங்கே தான். ஸோ அது முடித்து நம்ம உள்ளே வந்து நம்ம இந்த மலைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த மலை தெரியுதுல்ல, அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு கோவில் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த டோர் தெரியுதுல, அங்கே தான் வந்து நாங்கள் உள்ளே போக போகிறோம். அதுதான் ரொம்ப பழமையான இடம். அங்கே இருக்கிற சிவனை வந்து பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மலையை குடைஞ்சு அந்த சிவனை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது நம்மளோட மியூசிக்கல் நோட்ஸ், கர்நாடிக் மியூசிக்கல் நோட்ஸ் வந்து இருக்கும். தமிழ் பிரம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம பழைய காலத்து லெட்டர்ஸை அதை ஃபுல்லாக அந்த செவரை ஃபுல்லாக இருக்கும். அது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அங்கே இருக்கும். எனக்கு வந்து அதில் ஒன்றும் பெருசாக புரியலை. பட் ஆனால் மியூசிக்கல் நோட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் 7 ஸ்வரங்களை பற்றியும் இருக்குன்றதை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த இடம் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து எழுதினது, அந்த மலையை குடைஞ்ச சிவன் பண்ணது. லெட்டர்ஸ்லாம் பாருங்க, நம்மளோட லெட்டர்ஸ் வந்து முன்னாடி இருந்ததெல்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் அப்போ அன்னைக்கு காலையில் நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு பாண்டி கோவில் போயிட்டு வந்தேன். மீனாட்சி அம்மன் கோவில் போகும்போது லேட் ஆனதுனால பார்க்க முடியல. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் அப்செட்டில் இருந்தேன். ஆனால் வந்து இந்த சிவன் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப மனசு நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து சிவன் வந்து கையை நீட்டி வான்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா யாருமே இல்லாமல் நம்ம வந்து அந்த சிவனை போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இந்த பார்க்குற மண்டபம் தேவர்க்கு அடியார்கள் வந்து இருக்கிற மண்டபம். அந்த காலத்தில் வந்து கோவில்லே தங்கி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்கள்ல, அவங்களுக்கான மண்டபம் இது.
இதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் தமிழ்லாம் கலந்து வந்து எழுதின லெட்டர்ஸு. நம்ம பார்க்குற இடங்கள்லாம் அந்த கற்கள் மேலே வந்து அவங்க எழுதி வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான லெட்டர்ஸ். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கூட வரைஞ்சிருந்தாங்க. என்ட்ரன்ஸில் சிவனுக்கு முன்னாடி இருக்கிற சிலைகள் இதெல்லாமே மலையை குடைஞ்சு செஞ்சுருக்காங்கன்றது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இவர் தான் அந்த சிவன், அந்த மலையை குடைஞ்சு செஞ்ச அந்த சிவன் இவங்க தான். லேட்டராக வந்து டெவலப் பண்ணும்போது இருக்கிற அந்த சிவன் வந்து குடுமி இருக்கிறதுனால தான் அந்த சிவனோட பெயர் வந்து சிகாரகிரீஸ்வரர். நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது இருப்பாங்க. அங்கே வந்து வீடியோஸ்லாம் வந்து அலோட் கிடையாது, அதனால நாங்கள் எதுவுமே எடுக்கல. நிறைய விஷயங்கள் இங்கே இருந்துச்சு. என்னென்னா நேச்சுரல் பெயிண்டிங்ஸ் வந்து இங்கே இருந்தது. அது இல்லாமல் வந்து 12 ராசிகள் 27 நட்சத்திரம் இதெல்லாம் வந்து அந்த கல்லில் வந்து அவங்க வந்து செஞ்சுருந்தாங்க. எல்லாமே நேச்சுரல் பெயிண்டிங்ஸு. அது எல்லாமே ரொம்ப கிளியராக தெரில, பட் அவங்க சொன்னாங்க இது எல்லாமே நேச்சுரல் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இன்னுமே அந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் இருந்தது. அது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் நேரில் வந்து ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.